Breaking news, this is Renji TH heading about the election results in South India. நண்பர்களே, எலெக்ஷன் முடிஞ்சு எல்லாரும் அவங்கவுங்க வேலையில் இறங்கியிருப்பீங்க. பகல் நேரத்தில் வெளியே இறங்க முடியாத மாதிரி சூழ்நிலை ஆகிட்டுருக்கும். வெயில் சூடு தாங்க முடியாத நிலை. எலெக்ஷன் முடிஞ்சு 4 முக்கியமான கூட்டணின்னு சொல்ல முடியாது, 3 கூட்டணியும் ஒரு நாத்தாக்கா அவங்களோட தனி இருக்குது. இதில் முக்கியமான ஆளுங்கள்லாம் தமிழ்நாடு விட்டே வெளியே போயிட்டாங்க. சில ஆளுங்க அதர் ஸ்டேட் போயிருக்காங்க. பெரியவர் கொடைக்கானல், சின்னவர் துபாய், மீதி எல்லாரெல்லாம் எங்கே போயிருக்காங்கன்னு தெரில. நம்மவர் எங்கே போனார்னு தெரில, ஒரு நியூஸும் வரல. விஜய் எவ்வளோ தூரம் தமிழ்நாட்டுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துன்றது எல்லாருமே ஆவலுடன் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் ஜெயிக்கவில்லை என்றால் விஜய்க்காக ஒரு 2 மாதமாக உழைச்ச இளைஞர்கள் என்ன நிலைமைக்கு ஆவார்கள் என்றதும் சந்தேகமாக தான் இருக்குது. உண்மையிலேயே நடுநிலையாக இருக்கிற ஆளுங்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய இதுதான். ஏன்னா யாராலையும் அது ஊகிக்க முடியல, என்ன நடக்குன்றதே ஊகிக்க முடியல. என்னோட பர்சனலாக சொல்கிறேன், என்டிஏ மறுபடியும் ஆட்சிக்கு வரணும். ஆட்சிக்கு வந்து இப்போ நடந்த எல்லா அட்டூழியங்களுக்கும் தண்டனை கொடுக்கறது மட்டும் இல்லை, அது மாற்றி தமிழகத்தை முன்னேற்றி செல்ல வேண்டும் என்றது தான் என்னுடைய ஆவல். நடக்கும்னு எதிர்பார்க்குறோம். 5ஆம் தேதி வரை வெயிட் பண்ணுறேன். 4ஆம் தேதி ராத்திரி கூட இல்லை, 5ஆம் தேதி வரையும் வெயிட் பண்ணுறேன். என்ன நடக்கும்னு பார்க்கலாம்.